அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க முருடன் அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நடு இரவுல ஒரு நாள் காமிக்கிறாங்க. ஒரு லேடி பாத்தீங்கன்னா தன்னோட கணவருக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்றதுக்காக நிறைய உணவுகள் எல்லாத்தையும் மேக் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில மாந்திரிகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை நள்ளிரவுல வெளியே கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க பயத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு உருவம் பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு போற சாப்பாட்டை புடுங்கி சாப்பிடுது. இதை பார்த்த உடனே பயந்து போறாங்க. அங்கிருந்து வேகமா வீட்டுக்குள்ள வர பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஹீரோவை நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. இவர் விலங்குகளுக்கு மருத்துவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் போய் கேம்ப போட்டு அங்க இருக்கிற விலங்குகளை காப்பாற்றணும் அப்படின்றது இவரோட ஆம்பிஷனும் கூட. அதுக்காக தான் ஒரு ஊருக்கு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய மீட்டிங்கை வச்சு உணவுப் பொருட்களை நம்ம தான் சேர்த்து வைக்கணும், அண்ட் இயற்கை முறையில அதை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தன்னோட நண்பர் கூட வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா போதையில விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறார். என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த ஊர்ல ஒரு கல்லு மரம் இருக்கு, அங்க குடிச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மட்டும் தான். அந்த அளவுக்கு போதையை கொடுக்குற கல்ல தான் இவன் குடிச்சிருக்காரு சொல்ல ஹீரோ இதை பாக்குறாரு. அவர் கரெக்டா வீடு போய் சேரணும் அப்படின்றதுக்காக சில வேலைகள் எல்லாத்தையும் பண்றாரு. கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடியோட வீட்டுக்கு ஹீரோ போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த லேடியோட சொந்தக்காரர் ஹீரோட நண்பரா இருப்பார். கேம்புக்காக இங்க வந்தா ஒரு 2 நாள் மட்டும் தங்கிட்டு போக முடியுமாடா அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட ரிக்வஸ்ட் வைக்க அவர் தயங்குறாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினை பாத்தீங்கன்னா அங்க பாக்குறாரு. பார்த்த உடனே புடிச்சு போயிடுது. சரி இவங்களுக்காக வச்சு தங்கலாமே அப்படின்னு மாதிரி முடிவெடுக்க அவர் நண்பர்களோட அன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா போற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த அசூர போதை தர கல்ல குடிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கூட்டமே நின்றுகிட்டு இருக்கு. இவங்க உள்ள போறாங்க. இது எப்படி நான் வாங்கி குடிக்கிறது அப்படின்னு மாதிரி கஷ்டப்பட்டு அதை வாங்கி குடிக்கலான்னு போகும்போது அங்க ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது இந்த சரக்குக்காக. இதுல நம்ம ஹீரோ கலந்துக்கிறாரு. தன்னோட நண்பன் மேல கை வச்சா யாரும் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி அடிச்சு அங்க ஒரு ஓப்பனிங் ஃபைட் முடிக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. கட் பண்ண ஹீரோயினுக்காக தான் அவர் இங்க இருக்கவே சம்மதிச்சார் இல்லையா, அதுக்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமலா இருப்பாரு. ஹீரோயினோட அம்மா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் அவங்களுக்கு உதவுற மாதிரி போய் ஹீரோயின் கிட்ட நல்ல பேர் சம்பாதிக்கிறாரு. அது மூலமாவே அவங்கள வழிக்கு கொண்டு வந்துட்டாரு. அதாவது 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த சீன் இதோட கட் பண்ணி ஊருக்கு வெளியில இருக்க ஒரு சமாதியை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு முகம் தெரியாத நபர் அதை தோண்டி அதுக்குள்ள இருந்து டெட் பாடியை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஒரு கெட்ட கனவு வந்து இழந்துக்கிறான். எனக்கு எதனால இந்த எண்ணம் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்கு சாகணும் அப்படின்னு எண்ணம் மட்டும் தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போறான். அண்ட் கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவர் சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து ஹீரோட நண்பர் கிட்ட இருந்து கால் வருது. உடனடியா வட வெளியே போகலாம் அப்படின்னு மாதிரி வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட போய் பேசலான்னு போக அவங்க தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஆசையை தன்னோட பொண்ணு கிட்ட வெளிப்படுத்துறாங்க. அவங்களும் என்ன சொல்லலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஊர்ல இருக்க ஒரு தம்பதியை காமிக்கிறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒன்னா படுக்கணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. மனைவி வேணான்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியோட போய் படுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அது முகம் தெரியாத அகோர சத்தம் கேட்ட உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் இங்கே என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடி கிட்ட நெருங்கி இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா கண்ணை திறந்திருக்கவே மாட்டாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது தன்னோட கணவர் தான் பக்கத்துல படுத்துட்டு இருப்பாரு. சோ அவர் தான் இந்த வேலையை பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட இவங்களோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூசாரி வர மாதிரி காமிக்கிறாங்க. நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பூஜைகள் நடத்திக்கிட்டே இருக்கும்போது கற்பூரம் அணைஞ்சு போகுது. இங்க இருக்கிற யாராவது தீட்டுப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க யாரும் இல்ல அப்படின்ற பதில் தான். இதனால பூசாரியோ அங்க இங்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீட்டுல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. முதல் வேலையா நீங்க இருந்து போயிடுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கு. வீட்டுக்காரங்களுக்கு ஒன்னும் புரியல. கட் பண்ணா நம்ம ஹீரோட நண்பர் பாத்தீங்கன்னா அந்த கல்லு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆர்வமா தனியா போயிட்டு இருப்பாரு. ஹீரோ இன்னொரு நண்பரும் பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்கு. இதை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் இது அப்படின்ற மாதிரி ஆட்டம் பாடிக்கிட்டு அதை குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதும் ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கல்ல குடிச்சார் இல்லையா, அவர் போத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் இப்போ இவங்களுக்கு தெரியும். இதை ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த மரத்தோட கல்லு குடிச்ச இன்னும் 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுமக்கள் எல்லாருமே அந்த கல்லை வித்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அங்க என்டர் ஆயிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது அந்த மரத்துல நாங்க எதுவுமே கலக்கல, திடீர்னு இந்த மாதிரி நடக்கிறது எங்களால நம்பவே முடியலன்னு சொல்ல போலீஸ்காரரும் அந்த கல்ல நீங்க எதுவும் கலக்கல அப்படின்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கல்ல இங்க இருக்க யாரோ
யாராவது ஒருத்தர் குடிக்கிட்டோம், அதுல மட்டும் ஒண்ணும் இல்ல அப்படின்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவதை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்ல கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த மரத்துக்கு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க காவல் இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா கல்லை இறக்கி யார் குடிக்க போறா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும். யாரும் முன் வர தயாரா இல்லை. இதனால அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீங்க தான் பிளான் போட்டு கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களை அரெஸ்ட் பண்ணலான்னு போக ரத்த வாந்தி எடுத்து அந்த இடத்துல துடி துடிக்கு இறந்து போயிட்டு ஊர் மக்கள் பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த மரத்தை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு லேடி சாமியாரை பார்த்து அங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மரத்துல விஷம் ஏறி இருக்கு, பாம்புகள் அதோட வேற கடிச்சு அந்த மரமே ஃபுல்லா விஷமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மரம் விஷமா இல்ல, இப்போ அது விஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த மரத்தை வேரோட அழிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, தன்னோட கணவர் படுத்த படுக்கையாவே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வராங்க. ஏதாவது திஷ்டி கிஷ்டி வந்திருக்கோம், நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு சுத்தி போடுங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு போக ஸ்டார்டிங் சீன்ல பண்ணிருப்பாங்க இல்லையா, அது இங்க கனெக்ட் ஆகுது. தன்னோட கணவர் உடல்நல சரியாயிரணும் அப்படின்றதுக்காக நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அதுல சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுல வச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்தா ஒரு நபர், அதாவது அகோர நபர் அங்க வராரு, அதை எடுத்து சாப்பிடுறாரு. இதை பார்த்துதான் அவங்க பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வாசல்ல வந்து போத்துன்னு விழுந்து போறாங்க. பின்னாடி இவங்களோட பொண்ணு ஓடி வந்து அம்மா என்னவாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க இறந்து போயிட்டாங்க. இதனால கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஹீரோவை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் ஊரா போய் கேம்ப் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பாரு, ரீச் பண்ண முடியாத நிலைமை. இதனால எல்லாத்தையும் இவங்களே பாத்துக்கிறாங்க. தன்னோட அம்மாவை கரெக்டா அடக்கம் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி வீட்டுல நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா சீட்டு விடுறவங்களா இருந்திருப்பாங்க. அம்மா சொல்லாம கொல்லாம இறந்து போனதால பணம் எங்க இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஊர்க்காரங்க எல்லாருமே பணத்தை கொடுங்க, அது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீட்டுல பணம் எங்க இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. அதையும் தாண்டி இவங்க அம்மாவுக்கு படையல் போடும்போதெல்லாம் ஒரு காக்கா கூட பாத்தீங்கன்னா அங்க வர மாதிரியே தெரியல. பண்ண தப்புக்கு தான் இதெல்லாம் வரமாட்டேங்குது, அவங்க ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்க இவங்க கலங்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டோட அடைஞ்சிடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஹீரோ ஊர்ல இருந்து வராரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி இனிமேல் நான் கூடவே இருக்க அப்படின்ற மாதிரி தைரியத்தை வர வச்சு தூங்க வைக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க அங்க வர மாதிரியும் ஹீரோயின் கிட்ட பேசுற மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் தலகாணி கீழே தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அம்மா இங்க என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது, அம்மா இங்கதான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே இருக்க யாருமே இதை நம்ப தயாரா இல்ல. நீ ஒரு கெட்ட கனவு கண்டு இருக்க, படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில வேற ஒரு நபர், அதாவது சீட்டு போட்ட நபர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து தேடி சொல்லுமா, அந்த பணம் இல்லை அப்படின்னா என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிடுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா பேசிக்கிட்டே இருக்க இவங்க வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே காணும். தன்னோட அம்மா தன்னோட கனவுல வந்து சொல்லிட்டு போறாங்களே அது என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி திரும்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அம்மாவை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் அங்க போட்டிருப்பாங்க. வேகமா ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சுடுகாட்டுல போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே உனக்கு என்ன ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு வழியா அந்த தலையணையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளதான் பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொட்ட ஊர்க்காரங்க எல்லாருமே இவங்களோட கனவுல அம்மா வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் ஹீரோயினோட அம்மாவோட ஆவியை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல அரக்கன் மாதிரியான தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த நபரையும் நமக்கு காமிக்கிறாங்க. இறந்து போன ஹீரோயினோட அம்மாவோட பிணத்தை தலையில பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த ஊர் மக்கள் யாருமே பார்க்கல. ஏன்னா இந்த நபர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஹீரோயினோட அம்மா இதை பாக்குறாங்க, ஷாக் ஆகி நின்னுகிட்டே இருக்கு. பட்டுன்னு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து அந்த நபர் பாத்தீங்கன்னா உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்கள தொடவும் செய்ய அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இங்க யாரோ இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஓடி போக அந்த அரக்கனும் அடுத்த அமாவாசைக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணிருக்க அடுத்த நாள் காலையில சோகத்துல இருக்க ஹீரோயினை மறுபடியும் காமிக்கிறாங்க. கேம்ப் மறுபடியும் போட்டுட்டாங்க, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பிரியா விடை கொடுத்து கிளம்புறாரு. ஹீரோயின் மனசுல பயங்கரமான சோகம். இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஊர்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இங்க ஏதோ தப்பு நடக்குது, நீங்க தான் சாமி அதுக்கு கரெக்டான தீர்வு சொல்லி ஆகணும்னு சொல்ல அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அதை சொல்ல
சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அமாவாசை நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஊருக்குள்ள ஒரு கொடூரமான அழுகுரல் பாத்தீங்கன்னா கேக்குது. இந்த குரலால கர்ப்பிணி பெண்ணோட கர்ப்பம் கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு ஒரு நபர் ஓடி வந்து அங்க இருக்கிற ஒரு மாந்திரிகனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் இது எல்லாமே அந்த காத்து கருப்பால தான் நடக்குது, அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இது நாள் வரையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்க பண்ணிதான் ஆகணும், அதுதான் நரபலி கொடுக்கறதுன்னு சொல்ல இதை கேட்கிற அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல ஊர்ல இருக்க ஒரு 4 பேரை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பொழைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டென்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு 4-5 பெண்கள் பாத்தீங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஊருக்கார கூட்டம் போக அவங்க சண்டையை போட்டு ஊர் தலைவர் முன்னாடி ஒரு பஞ்சாயத்து கூட்டி தப்பு பண்ணவன எல்லார் காலையும் விழணும் அப்படின்ற மாதிரி விழ விட்டுறாங்க. இதனால அவன் பயங்கர கோவத்துல ஏதாவது பண்ணி ஆகணும், அசிங்கப்படுத்திட்டானுங்க, அந்த பொண்ணை மயக்கி என்னோட இச்சைக்கு நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகன் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவளை இங்க தூக்கிட்டு வாங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவங்க வேகமா போறாங்க. அவங்க 2 பேரையும் அழிச்சு இந்த மாந்திரிகர் கிட்ட கொண்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. மாந்திரிகர் கிட்ட கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும், ஆனா அவங்கள வசியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இல்லையா. ஆனா அந்த மாந்திரிகர் வர வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஊருக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக நரபலி கொடுத்தாகணும் அப்படின்னு மாதிரி கொண்டு வந்த 2 பேரையும் போட்டு தள்ள. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன பாக்குறீங்க, ஊர் நல்லதுக்காக தான் இதை பண்ண, இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு மாதிரி அவங்க மூலமாவே அந்த ரெட் பாடியும் புதைக்க வைக்கிறாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது, பிரசன்ட்டுக்கே போகுது. அப்ப இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கும் அதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட கேட்க அவரும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், அது இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பூஜையை பண்ணி ஆகணும், அதுல ஏத்தப்படுற விளக்கு அணையவே கூடாது, அதனால நீங்க அமாவாசை அன்னைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட ஊர் மக்கள் தயாராகிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊர் திருவிழாக்குள்ள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அதுக்கு முன்னாடியே ஊருக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டார். ஆனா அந்த சமயத்துல தான் அமாவாசைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அரக்கன் இருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் அடையணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அவங்க தனிமையில தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட மேல கை வைக்கிறது, அவங்க கிட்ட நெருங்குறது அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. தன்னை சுத்தி யாரோ இருக்காங்க அப்படின்றத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக அங்க யாரோ இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஊருக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட பூஜையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்க ஹீரோயின் அவங்கள சந்திக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னாடியே அந்த அரக்கனும் பின் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறான். அவன் இன்விசிபிளா இருக்கிறதால கண்ணில் தென்பற்ற எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டே இருக்க மக்கள் எல்லாருமே இங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, இங்க ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு திசையா ஓடிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயத்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த விளக்கு எரியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல அந்த அரக்கன் பாத்தீங்கன்னா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது விளக்குல கையை விட்டுக்கிறான். கை பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. கை மட்டும் எரியிற விஷயம் ஊர் மக்கள் பாக்குறாங்க, பயந்து நிக்க. அந்த அரக்கனுக்கு நெருப்பு அப்படின்னா பயங்கர பயமா இருக்கும், கையில நெருப்பு வேற எரியுது இல்லையா, இதனால அங்க இருந்து வேகமா ஓடி போகிறான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ ஒரு மாதிரி பிரமிப்புல பாத்துக்கிட்டே இருக்காரு. மக்கள் எல்லாருமே அசந்து போய் நிக்க கட் பண்ணி இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சாமியார் கிட்ட கொண்டு போறாங்க. அவரும் நம்ம ஹீரோ உட்கார வச்சு சில கேள்விகளை கேட்கிறாரு. அது மூலமா ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு எடுத்து விட ஆரம்பிக்கிறாரு. இந்த நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் சொன்னாரு. அதுல ஒரு மாந்திரிகர் இருந்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அவர் தான் காரணம். அவர் ஒரு பெரிய மாந்திரிகரா இருப்பாரு. ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்த உடனே புடிச்சு போயிடுது. அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக அவங்களோட மூச்சை ஸ்டாப் பண்ணு, அவங்களோட ஃபேமிலி எல்லாமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுடுகாட்டுல போச்சுட்டு போக இவர் 3 நாள் கழிச்சு அந்த சுடுகாட்டுல இருக்க அந்த உடலை எடுத்து அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கிற வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த ஃபேமிலி வளர்க்குற ஒரு நாய் ஒண்ணு இருக்கும், அது பயங்கரமா குலைச்சிக்கிட்டே வீட்டு சைடு போகுது. வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போக அங்க இந்த மாந்திரிகரை பாக்குது. அந்த நாய் பார்த்து எட்டி இவரோட தொண்டையை பிடிச்சது, ரத்தம் சிந்திக்கிட்டு விழ ஆரம்பிக்குது. அந்த ஃபேமிலியும் தன்னோட பொண்ணு உயிரோட வந்துட்டா வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த மாந்திரிகர் ரத்தத்தோட பேச முடியாம அங்க இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட சொந்தக்காரரை பார்க்க போறாரு. அந்த மனுஷன் இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பரிகாரத்தை சொல்லி அனுப்புறாரு. அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும், அதுல இருக்க ஒரு ஆன்மாவை எழுப்பணும். அந்த ஆன்மாவை எழுப்பதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவோட நாக்கறுத்து அதுல இருந்து வர ரத்தத்தை இவர் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண இவருக்கு பேச்சு வருது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஆன்மா இவரை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊருக்கு வந்து அடைகிறாரு. அந்த ஊர் தான் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஊரா இருக்கும். அந்த ஆன்மாவால ஊருக்குள்ள வர முடியாது, ஏன்னா ஊருக்கு வெளியில சாமி சிலை இருக்கு. அதனாலதான் அமாவாசை ஆச்சு அப்படின்னா ஒரு அழுகுரல் கேக்குது. அன்னைக்கு ஊருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே போய் அதாவது அந்த மாந்திரிகருக்கு தான் பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஊருக்கு பிரச்சனை இருக்கு, நரபலி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரை போட்டு தள்ளி இருப்பாரு. 2 பேரை போட்டு தள்ள வரைக்கும் தான்
இதுக்கு முன்னாடி காமிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நரபலி கொடுக்கப்பட்ட அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். தூரத்துல இருந்து தன்னோட அப்பா அம்மா 2 பேரையும் கொலை பண்றத பாக்குறான். அந்த அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஊருக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறான். எங்க ஊருக்குள்ள போனா நம்மள கொன்னுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஊருக்கு வெளியிலவே யாருக்கும் தெரியாம வளர ஆரம்பிக்கிறான். சாப்பாடு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சுடுகாட்டுல சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த மாந்திரிகர் இருக்கா இல்லையா, நிறைய சாப்பிடுற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பூஜையில ஈடுபடுற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் அங்க இருந்து போனதும் இந்த பையன் ஓடி போய் அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எதிர்ச்சியா மாந்திரிகர் திரும்பி வர இந்த பையன் இந்த விஷயத்த பாக்குறான். தன்னோட அம்மா அப்பா 2 பேரையும் இவன் தான் கொன்னா இல்லையா, இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மாந்திரிகரை கொலை பண்ணிட்டு அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க விஷயங்கள், அதாவது பைக்குள்ள இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். அது மூலமா இவனுக்கு அதீத சக்தி கிடைக்குது. அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி யாரு கண்ணுக்கும் அகப்படாம ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல தான் அந்த மாந்திரிகரோட மனைவி அமாவாசை ஆச்சு அப்படின்னா யாருக்கும் தெரியாம மாந்திரிகருக்காக ஒரு பூஜையை மேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பூஜையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த அரக்கன் பாத்தீங்கன்னா அங்க போறான். அவங்கள பார்த்த உடனே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்கள அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஆவிகள் எல்லாத்தையும் எழுப்பி மந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. குறுக்கில் அந்த அரக்கன் வந்து டிஸ்டர்ப் பண்ணதால ஆவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு பனைமரத்துல போய் விழுந்துருது. அந்த பனைமரம் தான் பாம்பு கடிக்கப்பட்டு விஷமா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது இந்த லேடியும் பாத்தீங்கன்னா மந்திரத்தை எப்ப நிறுத்துறாங்களோ அப்ப இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் இருக்கும். இப்போ இந்த விஷயங்களால அவங்க நிறுத்திடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. சோ அமாவாசை ஆச்சு அப்படின்னா அந்த நபர் ஒருத்தரையா தேடி தேடி வந்துகிட்டே இருக்காரு. இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாரோட பணத்தையும் அவர் எடுத்து எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதோ அங்கேயே தூக்கி போட்டிருக்காரு. ஆனா என்ன, அது உங்களோட கண்களுக்கு தெரியப்படுறது இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல இருந்து வெளிவந்தா மட்டும்தான் இந்த ஊரையே நம்மளால காப்பாற்ற முடியும்னு சொல்ல அதுக்கான பலன் என்ன, அதாவது பிராயச்சித்தம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு பூனையோட கண்ணீர் துளி எடுத்து ஹீரோட கண்ணுல வச்சுட்டாரு அப்படின்னா அந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டானே, அவன் ஹீரோட கண்களுக்கு தெரியவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது கூடவே நாகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்கும். அது மூலமா தான் அவன் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர் மக்கள் இதெல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ தானா முன் வர்றாரு ஊரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. இதுக்காக முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பூனையை வச்சுக்கிறாரு. பூனையோட கண்ணீர் துளி எடுத்து இவரோட கண்கள்ல வைக்க இவருக்கு நிறைய சக்திகள் தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. இறந்து போன ஆன்மாக்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அது கூடவே அந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போக ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அரக்கனுக்கு பயந்துகிட்டு இங்க இருந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ தடுத்து நிறுத்தி அவன் அழிக்கிறதுக்காக தான் எல்லா வேலைகளும் ஈடுபட்டு இருக்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த அரக்கன் மறுபடியும் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறான். அடையணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். இவங்க வேகமா ஓடி வந்து அவன் ஹீரோ இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் இப்ப அவர் தெரிவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இது அந்த அரக்கனுக்கு முதல்ல தெரியல. நம்மள யார் கேட்க போறா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறது. அது மூலமா அவருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு நம்மள பாக்குறாரு அப்படின்ற விஷயம். இப்போ ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இதோட முடிவுல ஹீரோ பாத்தீங்கன்னா அவரை கொல்லணும், அதாவது அந்த அரக்கனை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரத்யேக ஆயுதம் வச்சிருப்பா இல்லையா, அதுல அவரை குத்தி கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போகுது. சாகர தருவாயிலும் நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா ஊர் மக்கள் எல்லாருமே இது நேரம் வரைக்கும் இன்விசிபிளா இருந்த பொணங்கள் எல்லாமே வீட்டுல தென்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு புதைக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. சோ ஊருக்கு இன்னும் ஆபத்து அந்த நபரால வரப்போகுதோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும் நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அந்த தைரியத்தோட ஊர் மக்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.